எல்லா உயிர்களும் படுங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வணக்கம் மக்களே, உங்களுக்கு இப்போது L4 L5 எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தெளிவாக நான் கொடுக்குறேன் மக்களே. அதை நீங்கள் தெளிவாக அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான நல்ல ஒரு அருமையான இந்த நேரத்தில் நல்ல ஒரு காணொளி மக்களே. நீங்கள் அதை தெளிவாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் மக்களே. அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே. அதனால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அது தெளிவாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது நன்றாக இருக்கும். படுங்க மக்களே, படுவோம். அது மாதிரி வீடியோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் போட்டதெல்லாம் 1300 வீடியோவை தாண்டிடுச்சு. பாருங்க, தொப்புல எண்ணெய் வச்சாக்கா 72,000 நாடி நரம்புகளுக்கும் சென்றடையும். அதான் தொப்புல வைக்கிறோம். ஒரு தாய் வயிற்றுல ஒரு குழந்தை கரு விட்டுட்டான்னா அந்த குழந்தை தாய் வகுத்திலே அந்த குழந்தைக்காக யாரும் ஊட்டுறது கிடையாது, அதுக்கு உணவு கொடுக்கறது கிடையாது. அந்த தொப்புள் கொடி வழியாக தான் அந்த குழந்தைக்கு அந்த உணவுகள்லாம் சென்றடையும். அதுபோல் அந்த குழந்தை 10 மாதம் ஆகி அந்த குழந்தை டெலிவரி ஆகிட்டாக்கா, வெளியே வந்துட்டா தொப்புள் கொடியை அறுத்துடுறாங்க. அதோட தாய் வேற குழந்தை வேற தெரிஞ்சுடுறாங்க. அப்போ மக்களே, அது அறுத்ததுக்கப்புறம் தொப்புள் கொடியில் ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது, சொல்கிறேன். அந்த குழந்தை தொப்புள் கொடி அறுத்த உடனே யாருமே அதுக்கப்புறம் இந்த தொப்புள் கொடியை யாரும் கவனிக்கிறதே இல்லை. அந்த காலத்தை சொல்லிருக்கிறாங்க, வைத்தியர்கிட்ட கொடுக்கறத வாணிகிட்ட கொடுன்னு சொல்லுவாங்க. நீ சாதாரணமாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலே போதுமான உண்டு. ஒரு வயிற்ற வலிக்குதுன்னா உடம்பு உஷ்ணமாக ஆகி